அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 15/5/2026 அன்று பிறக்கக்கூடிய வைகாசி மாதத்தோட சிறப்புகள். இந்த மாதத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்யலாம், என்னென்ன சிறப்பான நாட்கள் வருகின்றது, இந்த வைகாசி முதல் நாள்ல நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிகம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் முதல் நாளும் ஆங்கில மாதத்தின் முதல் நாளும் அந்த மாதம் முழுக்க நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் நமக்கு வெற்றியை தர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சில முக்கியமான விஷயங்களை நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் வரீங்க. அந்த வகையில் வைகாசி முதல் நாள் வெள்ளிக்கிழமை, அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ நிறைய சிறப்புகள் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு சிறப்பான வழிபாடு. இந்த மாதம் மிக புனிதமான மாதமாகவும் சுபகாரியங்களுக்கு உகந்த மாதமாகவும் கருதப்படுது. இந்த மாதத்தை மாதவ மாதம் என்று நாம் அழைக்கிறோம். முதல் நாளே நம்ம பெருமாள் வழிபாடு, வெள்ளிக்கிழமைனாலே நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வோம். விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறதால பெருமாள் வழிபாடையும் நாம் அன்றைய தினம் செய்ய போகிறோம். ஸோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு அன்றைய தினம் நீங்கள் காலையில் 10:30 மணிக்குள்ளார செல்வது அப்படிங்கிறது நல்லது. 10:12 அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை காலையில் ராகு காலம். ஸோ நீங்கள் 10:30 மணிக்குள்ளார உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த மாதம் நம்ம வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே வைகாசி விசாகம் தான் நமக்கு ஞாபகம் வரும். விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி தினத்தில் முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நாள். இந்த நாளில் முருகன் கோவில்களில் சிறப்பான அபிஷேகம், பால்குடம், காவடிலாம் எடுத்து வழிபாடு செய்வாங்க. இந்த வருடம் மே 30ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வைகாசி முதல் நாள் புனித நதிகளில் நீராடி துளசியால் பெருமாளை நாம் அர்ச்சனை செய்து வணங்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் அனைத்து விதமான சுபிக்ஷங்களும் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சுபகாரியங்கள்லாம் எந்தவித தடையும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. முதல் நாளில் குலதெய்வ வழிபாடும் செய்வாங்க. சூரியன் இந்த மாதத்தில் ரிஷப ராசிக்குள் பயணம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இந்த வைகாசி மாதத்தில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம்ம மகாலட்சுமிக்கு நம்மால் முடிந்த பூஜைகளை செய்வது. லக்ஷ்மி பூஜை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யலாம். அதே மாதிரி வியாழக்கிழமை குபேர பூஜையும் நம்ம செய்யலாம். இந்த வைகாசி மாதத்தில் நிறைய பேர் அவதரித்திருக்கிறாங்க. நரனும் சிம்மமும் சேர்ந்த நரசிம்மமூர்த்தி அவதரித்தது இந்த வைகாசி மாதத்தில் தான். புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தர் அவர் அவதரித்தது இந்த மாதத்தில் தான். யமதர்மன் அவதரித்தது இந்த வைகாசி மாதத்தில் தான். வைகாசி சதுர்த்தசியில தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் அந்த தூணை பிளந்து கொண்டு அவதரித்தார். இந்த வைகாசி மாதத்தில் நம்மாழ்வார் மற்றும் திருக்கோஷ்டியூர் நம்பிகள் ஆகியோர் அவதரித்திருக்கின்றனர். காஞ்சி மகா பெரியவர் இந்த வைகாசி பௌர்ணமியில தான் அவதாரம் செய்தார். ஆதிசங்கரர் வைகாசி பஞ்சமியில் அவதரித்திருக்கின்றார். இந்த வைகாசி மாதத்தில் நம்ம சிவபெருமானை நினைத்து இருக்கக்கூடிய விரதத்திற்கு ரிஷப விரதம் அப்படிங்கிறது பெயர். மேலும் இந்த வைகாசி பௌர்ணமியில சிவபெருமானுக்கு மகிழம்பூ நிற ஆடையை, பட்டாடையை சாத்தி பத்மராக கற்களால் நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த அத்தனை பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக மொத்தம் வளமான வாழ்க்கையை தரக்கூடியது தான் இந்த வைகாசி மாதம். அனைத்து தெய்வங்களோட வழிபாடும் இந்த மாதத்தில் நம்ம செய்யலாம். வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை, முருகனுக்கு வைகாசி விசாகம் அன்றைய தினம் நம்ம வழிபாடு செய்வது, முதல் நாளே விஷ்ணுவை வழிபாடு செய்வது, சிவபெருமானை வழிபாடு செய்வது. ஆக இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம், நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் இருக்கின்றது. அதிலும் வெள்ளிக்கிழமையில் இந்த வைகாசி 1 பிறக்கின்றது. இதனை பற்றி பல பதிவுகள் நம்முடைய சேனலில் தொடர்ந்து வரும், பாருங்கள். இப்போது இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த விஷயத்தை நீங்கள் வைகாசி 1 அன்று செய்யும்பொழுது நிச்சயமாக நீங்கள் விரும்பி கேட்டது 100% உங்களுக்கு நடைபெற்றே தீரும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். இப்போ வாங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். வெள்ளிக்கிழமை நம் செய்ய வேண்டிய இந்த ஒரு சின்ன வழிபாட்டிற்கு தேவையானது
1 டீஸ்பூன் சோம்பு, பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சோம்பு. இது நமக்கு உடல் ரீதியான பல நன்மைகளை தரக்கூடியது. ஜீரண மண்டலத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது, வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடியது. மிக அதிக அளவில் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம இதை. இதுவே நம்முடைய ஆன்மீகத்திற்கும் இது பல வகையில் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இதனுடைய நறுமணம் இதனுடைய ஆன்மீக குணங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இதை நம்ம படிகாரக்கல் இருக்குது இல்லையா, கொஞ்சம் சோம்பு படிகாரத்தோடு சேர்த்து நாம் பணம் வைக்கக்கூடிய இடங்களில் ஒரு சின்ன துணியில் கட்டி வைக்கும் பொழுது நல்ல ஒரு ஆகர்ஷண சக்தியை இது ஏற்படுத்துகிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம இயற்கை சாம்பிராணி போடும்போது அதில் கொஞ்சம் சோம்பு நேரடியாகவோ அல்லது நீங்கள் சோம்பு தூள் செய்து அந்த பொடியையோ போடும் பொழுது எதிர்மறை சக்திகள் அனைத்தும் அந்த இடத்துல இருந்து விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ஒரு சோம்பு புதன் மற்றும் சுக்கிரனின் அம்சமாக இருக்கிறது. புதனோட அம்சமாகவும் இது இருக்கிறது, சுக்கிரனோட அம்சமாகவும் இது இருக்கிறது. வைகாசி 1 வெள்ளிக்கிழமையில் பிறப்பதால் சுக்கிரனுடைய அம்சத்தை நமக்கு நிறைவாக தரக்கூடிய ஒரு பொருள் தான் சோம்பு. இதுக்குன்னு நீங்கள் புதுசாக எதுவும் வாங்க வேண்டாம். உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கக்கூடிய சோம்பை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும். ஜஸ்ட்டு ஒரு கண்ணாடி பாட்டில் பெஸ்ட்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்துக்கலாம். மூடியோடு இருக்கணும். எந்த பாட்டில் எடுத்தாலும் மூடி டைட்டாக இருக்கணும். ஸோ ஜஸ்ட்டு சோம்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதன் கூடவே நீங்கள் வைக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கிராம்பு. அதாவது ஒற்றைப்படையில் கிராம்பை வைக்கணும். 3, 5, 7 அப்படிங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் வைக்கலாம். இதை ரெண்டுத்தையுமே நீங்கள் அந்த பாட்டிலில் போட்டுடுங்க. சரிங்களா? பாட்டிலில் போட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரு பேப்பரில் உங்களுடைய ஆசை என்ன அப்படிங்கிறத அதில் எழுதுங்க. இப்போ வீடு கட்ட வேண்டும், இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை எழுதலாம். வெளிநாட்டுக்கு போகணும், பிள்ளையோட திருமணம் நடக்கணும், பிள்ளைக்கு குழந்தை வரம் வேண்டும், என் பிள்ளை இந்த காலேஜில் சேரணும், சீட்டு வேணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் நீங்கள், ஒரு வேண்டுகோளை மட்டும் நீங்கள் அந்த பேப்பரில் எழுதுங்க. பேப்பரில் ஒரு சின்ன பேப்பரில் எழுதுங்க. சிகப்பு நிற பேனோ, ப்ளூவோ, க்ரீனோ, கருப்பு மட்டும் வேண்டாம். எழுதி நீங்கள் அந்த டப்பாவில் போட்டுடுங்க, மூடிடுங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க. நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது. நீங்கள் சுக்கிரஹோரையிலேயே இதை செய்யலாம். அதாவது இரவு 8 to 9, காலையில் 6 to 7 விஷ்ணுபதி புண்ணிய காலத்துலேயோ அல்லது மதியம் 1 to 2 இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்க. கடைசி வாய்ப்பு இரவு 8 to 9 அந்த நேரத்தில் இதை செஞ்சுட்டு அந்த கண்ணாடி பாட்டிலோ அல்லது பிளாஸ்டிக் பாட்டிலோ நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க இல்லையா, அதில் உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாய்க்கு அருகில் அந்த பாட்டிலை எடுத்துகிட்டு இதை மாதிரி என்னுடைய மகனுக்கு திருமணம் இந்த ஆண்டு நடைபெறணும் அப்படின்னு சொல்லலாம். சொந்த வீடு கட்டணும், பணம் 10 லட்சம் நான் சேமிக்க வேண்டும் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க. அப்புறம் அதை மூடி பத்திரமான ஒரு இடத்துல பெட்ரூம்லேயோ கிச்சன்லேயோ பூஜை ரூம்லேயோ வைக்கலாம். தினம்தோறும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது அந்த பாட்டிலை திறந்து இந்த வார்த்தைகளை, இந்த வரிகளை நீங்கள் உச்சரிச்சுட்டு மறுபடியும் மூடி வைக்கலாம். இப்போ நான் 10 லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். இதை மாதிரி ஒரு சின்ன பேப்பரில் எழுதி நீங்கள் இந்த பொருளோட அந்த பாக்ஸில் போட்டுடுங்க. மூடியோடு இருக்கணும். அடுத்த மாதம், இப்போ இன்றைய தினம் 1ஆம் தேதி செய்கிறீங்கன்னா அடுத்த தமிழ் மாதம் 1ஆம் தேதி இந்த பொருளை எல்லாம் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் புது சோம்பு கிராம்பு மட்டும் வையுங்க. இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும். ஸோ மிக விரைவில் நீங்கள் எழுதின இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.